கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான். உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்த போது மழையை அனுப்புகிறாய், தப்பான சமயத்தில் காற்றை வீச வைக்கிறாய், வறண்ட நேரத்தில் மழையை பொழியாமல் பயிர்களை வாட வைக்கிறாய் என்று கடவுளிடம் முறையிட்டான் அந்த விவசாயி. பிறகு கடவுளிடம் அந்த விவசாயி, இனி இந்த வேலைகளை நீ செய்ய வேண்டாம், பயிர்களை விளைவிக்கும் நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று கடுமையாக கூறினான். கடவுள் உடனே, அப்படியா, சரி, மழை காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரத்தை கொடுத்துவிட்டு புறப்பட்டார். விவசாயிக்கோ சந்தோஷம் பிடிபடவில்லை. அடுத்த விதைப்பிற்காக பருவம் வந்தது. மழையே பெய் என்றான், மழை பெய்தது. மழையே போதும் நில் என்றான், மழையும் நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீச செய்து விதையை தூவினான். மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. பயிர் பச்சை பசேல் என வளர்ந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான். ஒரு கணம் விவசாயி அதிர்ந்து போனான். உள்ளே தானியத்தை காணவில்லை. மிகச் சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது அதற்கடுத்து என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் தானியம் இல்லாமல் அனைத்தும் பதராக இருந்தது. ஏ கடவுளே என்று கோபத்தோடு கூப்பிட்டான். மழை வெயில் காற்று எல்லாவற்றையுமே மிகச் சரியான விகிதத்தில் தானே பயன்படுத்தினேன், ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே, ஏன் என கேட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகள் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்து கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாப்பு கொண்டு வலுவாக வளரும். எல்லாவற்றையும் வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார். வேண்டாமையா, உன் மழையும் காற்றும் நீயே வைத்துக்கொள் என்று கடவுளிடமே அவற்றை திருப்பி தந்துவிட்டான் விவசாயி. பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால் தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். போராடுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.